ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்த நிச்சயமான கிருபைகள்ல ஒண்ணு, ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த பாதுகாப்பும், ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன். அதாவது ப்ரொவிஷன் அப்படின்னா உங்க வாழ்க்கைக்கு என்னெல்லாம் தேவையோ அத்தனை தேவைகளையும் ஆண்டவர் சந்திக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு டைமும் நமக்கு ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்கும் வாழ்க்கையில. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு டைமும், ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்கும். ஒரு அன்பு தேவை இருக்கலாம், ஒரு அரவணைப்பு தேவை இருக்கலாம், யாராவது நம்ம கிட்ட பேச மாட்டாங்களா, நம்மளை அங்கீகரிக்க மாட்டாங்களா, நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியான தேவைகள் இருக்கலாம். என்னை யாராவது பாராட்ட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு தேவை இருக்கலாம். அல்லது என் சரீரத்திற்கு ஒரு சுகம் வேணுங்கிற ஒரு தேவை இருக்கலாம். வாழ்க்கையில வெற்றி பெறணுங்கிற ஒரு தேவை இருக்கலாம். இது மாதிரி ஒவ்வொரு காரியத்திலையும் நமக்கு என்ன இருக்கலாங்க, சாப்பாடு முதற்கொண்டு, ட்ரெஸ் முதற்கொண்டு, இருக்கிற இடம் முதற்கொண்டு, நம்மளுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், குடும்பம், வாழ்க்கை சார்ந்த எல்லா பகுதிகளுக்கும் நமக்கு என்ன தேவை இருக்குதுங்க, சில தேவைகள் நமக்கு இருக்குது இல்லையா? இந்த தேவைகள் எல்லாவற்றையும் தாவீதுக்கு ஆண்டவர் அற்புதமா சந்திச்சாருங்க. அதனால தான் அவன் என்ன பண்ணுறான், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் இல்லையா? அப்போது ஆண்டவர் எல்லா விதத்திலையும் தாவீதினுடைய சகல தேவைகளையும் ஆண்டவர் சந்தித்த மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணுறாருங்க, உங்களுடைய எல்லா தேவைகளையும் அனுதினமும் ஆண்டவர் சந்தித்து நடத்துகிறத நீங்கள் பார்க்க முடியும். அப்போ ஆண்டவருடைய ப்ரொவிஷன் எப்படியெல்லாம் தாவீதுக்கு கிடைத்தது அப்படிங்கிறத குறித்து நாம் இன்றைக்கு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் தாவீதை வனாந்தரத்தில் கூட நடத்தினாருங்க. எங்க நடத்தினாருங்க? வனாந்தரத்தில் கூட ஆண்டவர் தாவீதை நடத்தினார். நாம சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், யோபுவை போல நான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானாய் இருந்து அவன் கஷ்டத்தை அனுபவித்தான். ஆனா நாம அப்படி சொல்ல முடியாது. நம்ம எந்த கிரியைகளை செய்தோமோ அதன் நிமித்தமாகத்தான், எதை விதைத்தோமோ அதனுடைய பலனைத்தான் நாம இப்போ அனுபவிச்சுட்டு இருப்போம். எங்க வசனத்தின்படி வாழாம கோட்டை விட்டோமோ அங்க ஒரு அசுத்தாவி வந்து தாக்கிச்சு. அதனால தான் சில போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டு இருப்போம். அல்லது எங்க ஞானக்குறைவாய் நாம செயல்பட்டோமோ அந்த ஞானக்குறைவினாலே இன்றைக்கு நாம என்ன பண்ணிட்டு இருப்போம், சில போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் வாழ்க்கையில அனுபவிச்சுட்டு இருப்போம். அப்ப ஏதோ ஒரு விதத்துல நாம தான் அங்க முக்கிய காரணமா இருப்போம். அல்லது என்னதுங்க, சில சமயங்கள்ல பிசாசு ஒரு காரணமாய் அங்க இருக்க முடியும். பெரும்பாலுக்கான காரியங்களுக்கு நாம காரணமாய் இருப்போம். சில விஷயங்கள்ல பிசாசு அங்க காரணமாய் இருக்கும். சரி, ஓகே, எப்படி ஆனாலும் சரி, இந்த தாவீது அவன் வனாந்தரத்தில் வாழ்ந்த போது கூட ஆண்டவர் வனாந்தரத்தில் அவன் ஓடி போய் அங்க அடைக்கலமாய் வனாந்தரத்தில் இருந்த போது கூட ஆண்டவர் அவனை நடத்தினார். ஹல்லேலூயா. இப்போ நாம அப்படியெல்லாம் இல்லை. என்ன பண்ணலைங்க, நம்ம வீடு வாசல் இருக்குது, குடும்பம் இருக்குது, நம்ம உறவுகள் இருக்கிறாங்க, எல்லாரோடையும் தான் நம்ம இருக்கோம். சிலர் என்ன பண்ணுறாங்க, ஊர் விட்டு ஊர் பிழைக்கிறார்கள் இல்லையா? அவங்களுடைய சொந்த ஊரை விட்டு, சொந்த தேசத்தை விட்டு, ஊர் விட்டு ஊர் பிழைக்கிறார்கள். இங்கேருந்து நீங்கள் அமெரிக்கா போனாலும் அங்கேயும் ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணுறாருங்க, சில நண்பர்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அது மாதிரி நம்ம ஒரு வனாந்தரத்திற்கே போனாலும் ஆண்டவர் என்ன செய்யறாருங்க, அங்கேயும் போஷிக்கிறார். இந்த தாவீதை பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு பாருங்க. தாவீது சவுல் துரத்திட்டே இருக்கான், இவனை கொல்றதுக்காக துரத்திக்கிட்டே இருக்கான். ஏன்னா அடுத்தது தாவீதை தான் ஆண்டவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார்னு சவுலுக்கு தெரியும். அதனால சவுல் என்ன பண்ணிட்டே இருக்காங்க, அவன் தாவீதை துரத்திக்கிட்டே இருக்கான். இப்படி தாவீதை அவன் துரத்துக்கிற போது சவுலுக்கு பயந்து இந்த தாவீது ஓடி போறான். ஓடி போய் யூதாவினுடைய வனாந்தரங்கள்ல அவன் தங்கி இருக்கிறாங்க. யூதா தேசத்துல இருக்கக்கூடிய வனாந்தரங்கள்ல தங்கி இருக்கிறான். இப்போ அவன் வனாந்தரத்துல இருந்த போது கூட ஆண்டவர் அங்கே அவனுக்கு ப்ரொவிஷன்ஸ், அங்கே அவனுக்கு வளங்களை கொடுக்கிறார், அங்கே அவனுக்கு நண்பர்களை கொடுக்கிறார், அங்கே அவனுக்கு உறவுகளை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த யோனா இருக்கிறானே, யோனா
அவன் போய் நினிவே பட்டணத்துக்கு போய் அங்கே ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லணும் அப்படின்னு சொன்னதும் அங்கே போய் அவன் சொல்லிட்டு வெயில் தாங்க முடியாமல் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது கூட ஆண்டவர் என்ன பண்ணுறாருங்க, அவனும் ஒரு வனாந்தரத்தில் வெயில் தாங்க முடியாமல் உட்காந்துருக்கும்போது அவனுக்கு மேலே என்ன வளர வைக்கிறாருங்க, ஒரு என்னது ஆமணக்கு செடியை அவனுக்கு மேலே ஆண்டவர் வளர வைக்கிறாருங்க. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா, அவன் அந்த யோனா கூட என்ன பண்ணுறான், அவன் அங்கே இதில் கடலில் தூக்கி போடப்படுகிறான். கடலில் தூக்கி போடப்படுகிற போது கூட இந்த யோனாவை காப்பாற்றுறதுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய மீனை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. அந்த மீன் வந்து முழுங்குது. அந்த மீன் வந்து திரும்ப அந்த யோனாவை கரையில் கக்கினது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாருங்க, அதனால தான் தாவீது சொல்கிறான், ஆண்டவரே நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர். விசுவாசிங்க என்ன சொல்கிறாங்க, ஆண்டவரே நீங்கள் என் கூட தான் இருக்கிறீங்களா, ஆண்டவரே நீங்கள் என்னை கைவிட்டுட்டீங்களா, ஆண்டவரே நீங்கள் கூட இருக்கிறீங்களான்னே எனக்கு தெரியலையே, உங்கள் சத்தம் எனக்கு கேட்கலையே, நான் கைவிடப்பட்டதை போல இருக்கிறனே, எனக்கு இந்த காரியம் இன்னும் நடக்கலையே. ஹல்லேலூயா. இந்த காரியம் உனக்கு நடக்கலைன்னா ஆண்டவர் கூட இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஹல்லேலூயா. பல சமயங்களில் விசுவாசிகள் நினைக்கிறது என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு இது நடக்கலை, அதனால் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரான்னு தெரியல அப்படின்ட்டு. ஆனால் தாவீது என்ன சொல்கிறான், ஆண்டவரே மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏன்னா தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். ஆண்டவரே நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலோ அங்கேயும் நீர் இருக்கிறீர், உமக்கு மறைவாக நான் எங்கே போவேன். ஹல்லேலூயா. அப்போ அவனுக்கு தெரியுதுங்க. அதே மாதிரி பேதுருவும் சொல்கிறான், என்ன சொல்கிறான், ஆண்டவரே உங்களை விட்டு நான் யாரிடத்தில் போவோம், ஜீவனுள்ள வார்த்தையெல்லாம் உம்மிடத்தில் இருக்கிறது. எல்லாரும் போயிட்டாங்க, வந்தாங்க, ஒரு கூட்டம் வருது, ஒரு கூட்டம் போகுது, இப்படி இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அவன் பேதுருவை பார்த்து ஆண்டவர் ஏதோ பேசுகிறாரு. பேசும்போது இயேசுவின் இடத்துல பேதுரு சொல்கிறான், ஆண்டவரே உம்மை விட்டு நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் உங்களை விட்டு எங்கே போக முடியும், ஜீவனுள்ள வார்த்தையெல்லாம் உங்ககிட்ட இருக்குது ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறாருங்கிற அந்த அந்த உறுதி நமக்குள்ளே இருக்கணுங்க. ஹல்லேலூயா. அந்த உறுதி எப்படி உங்களுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் வேகமாக கை தூக்குங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பாருங்க, இதுக்கு யாராவது யோசிச்சிங்களா, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா இல்லையான்னு யாராவது யோசிச்சிங்களா? என்ன பண்ணீங்க? யாருக்காவது சந்தேகம் இருக்குதா? எல்லாருக்குள்ளேயும் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேங்கிறது எவ்வளவு உறுதியோ அதே மாதிரி தாங்க தேவன் என்னோடு கூட இருக்கிறாருங்கிறது உறுதி. ஹல்லேலூயா. நான் அவரை இன்னும் கண்ணால் பார்க்கல, ஆனால் அவர் என்னோடு கூட இருக்கிறாருங்கிறது எனக்கு தெரியும். தாவீது கண்ணால் பார்க்கல, ஆனால் அவனுக்கு தெரியும், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், சவுல் தேடினாலும், அவனுடைய பிள்ளையே அவனை தேடினாலும், கொல்றதுக்கு தேடினாலும், பல யுத்தங்கள் கடந்து வந்தாலும், மரண பாதையின் ஊடாக கடந்து போனாலும் அங்க தேவன் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் பாவம் பண்ணிட்டு பாதாளத்தில் போய் ஒளிஞ்சுக்கிட்டு படுக்க போட்டுட்டாலும் அங்கேயோ அவர் வந்து என்னை விசாரிப்பார். ஹல்லேலூயா. பாவம் பண்ணிட்டு ஆதாமும் ஏவாளும் என்ன பண்ணாங்க, தோட்டத்தில் அவங்க போய் ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஆண்டவர் கூப்பிடும்போது அங்கேயும் அவர் கூட இருந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் என்ன பண்ணாருங்க, அங்கேயும் அவங்கள துரத்துகிற அன்பு தாங்க கிறிஸ்துவின் அன்பு. நீங்க பாவம் பண்ணி ஒளிய பார்த்தாலும் அங்கேயும் உங்களை தேடி வந்து உங்களை துரத்துகிற அந்த அன்பு தான் கிறிஸ்துவின் அன்பு. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பு மாறாதது. இப்போ இவன் வனாந்தரத்திலையும் இவனுக்கு என்ன பண்றாரு அப்படின்னா, அவனை போஷிக்கிறாருங்க. அவனுக்கு என்ன தேவை, வனாந்தரத்தில் அவனுக்கு என்ன வேணும், அதை அவர் கொடுக்க ஆரம்பிக்கிறார். வனாந்தரம்னா யோசித்து பாருங்களேன். இவன் இங்க இருந்து என்ன பண்றான், சவுலுக்கு பயந்துகிட்டு, ராஜா இல்லையா, ராஜாவுக்கு எக்கச்சக்கமான படை வீரர்கள் இருப்பாங்க, இவங்களுக்கெல்லாம் பயந்துகிட்டு இவன் என்ன பண்றான் அப்படின்னா, கண்காணாத ஒரு வனாந்தரத்துக்கு போயிடுறாங்க. வனாந்தரத்தில் யார் இருப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம்? வனாந்தரத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. வனாந்தரத்தில் தண்ணி இருக்குமா சொல்லுங்களேன்? வனாந்தரத்தில் தண்ணி இருக்கலாம், ஆனால் இருக்குமா கிடைக்குமாங்கிறதெல்லாம் தெரியாது. சரி, அங்கே பிரியாணி இருக்குமா வனாந்தரத்தில்? வனாந்தரத்தில் அவனுக்கு வேற ஏதாவது சப்பாத்தி கிடைக்குமா, பரோட்டா கிடைக்குமா,
வனாந்தரத்தில் அவன் நினைக்கிறதெல்லாம் கிடைக்குமா? சரி, ட்ரெஸ்ஸு தான் அவனுக்கு வனாந்தரத்தில் கிடைக்குமா? கிடைக்காது இல்லையா? எதுவுமே கிடைக்காது. தூங்கிறதுக்கு தான் நிம்மதியான ஒரு இடம் கிடைக்குமா? கிடைக்காது. தூங்கும் போது ஒரு சிங்கம் வந்து அடிக்குமான்னு தெரியாது, கரடி வந்து அடிச்சிருமான்னு தெரியாது. அப்போ எந்த பாதுகாப்பும் இல்லை, மேலையும் பாதுகாப்பு இல்லை, கீழையும் பாதுகாப்பு இல்லை, சுற்றிலும் பாதுகாப்பு இல்லை. கால் தவறி அவன் ஒரு புதைகுழியில காலை வச்சுட்டான்னா கூட என்ன ஆயிடுவாங்க, அவன் புதஞ்சி உள்ள போயிடுவான். அப்போ பின்னாடி இருந்து ஒரு யானை ஓடி வந்து மிதிச்சிட்டா கூட அவன் செத்து போயிடுவான். அப்போ அந்த வனாந்தரத்துல அவனுக்கு என்ன கிடையாதுங்க, முன்ன பின்ன மேல கீழே எங்கேயுமே அவனுக்கு என்ன கிடையாதுங்க, அவனுக்கு பாதுகாப்பே கிடையாதுங்க. அது மாதிரி தான் தேவனற்ற மனுஷர்களுடைய வாழ்க்கை வனாந்தர வாழ்க்கை. ஆண்டவரை சார்ந்து கொள்ளாத மனிதர்களுடைய வாழ்க்கை வனாந்தர வாழ்க்கை. அவங்களுக்கு முன்னாடி இருந்து வந்து ஒன்று அடிக்குமா, பின்னாடி இருந்து வந்து ஒன்று தாக்குமா, 2 சைடுல இருந்து வருமா, மேலே இருந்து வருமா, 8 திசையிலிருந்து வருமா, எதுவுமே தெரியாது. ஆண்டவரை அறியாம தேவன் இல்லாம வாழ்கிறவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுங்க? அதனால தான் வனாந்தர வாழ்க்கையா இருக்குது. ஆனா அந்த வனாந்தரத்துல போய் இருந்தானே இந்த தாவீத ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிச்சாருன்னு பாருங்க. 1 சாமுவேலின் புத்தகம் 22:1-2. 1 சாமுவேலின் புத்தகம் 22:1-2 நான் வாசிக்கிறேன். தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி, யாரை விட்டு தப்பி? சவுலை விட்டு தப்பி அவன் என்ன பண்றான், அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான். எங்க போறான்? அதுல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குகைக்கு போகிறான். அந்த குகைக்கு போய் அங்க தங்கி இருக்கிறான். அத அவன் சகோதரரும் அவன் தகப்பனார் வீட்டார் அனைவரும் கேட்டு, அவங்க எப்படியோ அவனுடைய சகோதரருக்கும் அவனுடைய தகப்பன் வீட்டார் எல்லாருக்கும் தெரிஞ்சிருது. அங்கே அவனிடத்திற்கு போனார்கள். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, தாவீது சவுலுக்கு தப்பி என்ன பண்றான், அவன் அதுல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குகையில போய் ஒளிஞ்சுக்கிறான். அந்த குகையில ஒளிஞ்சிட்டு இருக்கும் போது எப்படியோ அவனுடைய சகோதரருக்கும் அவனுடைய தகப்பன் வீட்டாருக்கும் அது தெரிஞ்சிருது. தகப்பன் வீட்டார் அப்படின்னா யாருங்க? சித்தப்பன் சித்தப்பன் பிள்ளைங்க பெரியப்பன் பிள்ளைங்கன்னு இருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி பங்காளிங்க பூரா தான் தகப்பன் வீட்டார் இல்லையா? அப்போ தகப்பன் வீட்டார் எல்லாரும் அதை கேட்டுட்டு அங்கே அவனிடத்திற்கு போனார்கள். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்களேன், அவனையே கொல்றதுக்கு ராஜா தேடிட்டு இருக்கான், சவுல் ராஜா தேடிட்டு இருக்கான். தேடிட்டு இருக்கும் போது நம்ம கூட போடா, நம்ம சொந்த பந்தமெல்லாம் என்ன பண்றாங்க சொல்லுங்களேன்? யாரோ ஒருத்தனை போலீஸ்காரன் சந்தேக கேஸ்ல புடிச்சிட்டு போனா கூட என்ன பண்ணுவாங்க சொந்தக்காரங்க? ஐயோ இவன் யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்ட்டுருவாங்க இல்லையா? ஏதோ சும்மா பார்ப்போம் பேசுவோம் அவ்வளோதானே இல்லைய, இவங்க யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு கைவிட்டுருவாங்க. ஆனா இந்த தாவீது என்ன பண்றான், அவனை ராஜா தேடிக்கொண்டிருக்கிறான். அப்படி ராஜா தேடிட்டு இருக்கும் போது அவனுடைய சகோதரர் அவனுடைய தகப்பன் வீட்டார் எல்லாரும் அதை கேட்டு அங்கே அவனிடத்திற்கு போனார்கள். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணாருங்க, என்னதான் இருந்தாலும் பிசாசு எப்பவும் என்ன பண்ணுவான், சிண்டு முடிஞ்சு விடுவான்ல, விரோதத்தை உண்டாக்குவான்ல. யோசேப்பு கூட பிறந்தவங்களை பார்த்தீங்கல்ல, யோசேப்பை கர்த்தர் உயர்த்த போகிறாருங்கிற அந்த சொப்பனத்தின் நிமித்தம் பாருங்க, யோசேப்பின் அழைப்பின் நிமித்தம் அவனுக்கு சொப்பனம் வந்தது. யோசேப்பின் அழைப்பின் நிமித்தம் சொப்பனம் வந்தப்போ அவன் உயர்த்தப்பட போகிறான் அப்படின்னு தெரிஞ்சதும் என்ன பண்ணிட்டாங்க, அவனுடைய சகோதரர்கள் எல்லாருமே அவனை கொல்ல பார்த்தார்கள், அவனை குழியில தள்ளி விட்டார்கள். அவனை என்ன பண்ணாங்க, அவனை எகிப்தியர்கிட்ட அடிமையா வித்துட்டாங்க. அந்த அண்ணன் தம்பிங்களை பாருங்க. இந்த தாவீது அந்த ஈசாய்க்கு தகப்பனுக்கு தாவீது எத்தனாவது பிள்ளைங்க? 8வது பிள்ளை இல்லையா? கடைசி பிள்ளை. மேலே இருக்கக்கூடிய 7 சகோதரரும் தேடி போகிறார்கள். ஹல்லேலூயா. அழைப்பின் நிமித்தம் தேடி போகிறார்கள். ஹல்லேலூயா. ஏன்னா அடுத்து கர்த்தர் ராஜாவாக்கும்படி தாவீதை தான் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ராஜரிக அபிஷேகம் அந்த மனுஷன் மேல இருக்குது. ஹல்லேலூயா. அந்த கொம்பு தைலத்தினால் சாமுவேல் வந்து அபிஷேகம் பண்ணானே, அந்த நாள் முதற்கொண்டு தாவீது மேல ஒரு அபிஷேகம் இருந்தது. ஹல்லேலூயா. அந்த அபிஷேகமே, அந்த அழைப்பே என்ன பண்ணிச்சு அப்படின்னா, இந்த சகோதரரையும் தாய் தகப்பனையும் தகப்பன் வீட்டார் எல்லாரையும் அவங்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தது.
ஹல்லேலூயா. அப்போ நீங்க அழைக்கப்பட்டவர்கள். எத்தனை பேர் அழைக்கப்பட்டவர்களா இங்க உட்கார்ந்துருக்கீங்க? எத்தனை பேர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இங்க இருக்கிறீங்க? நீங்க அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்னா உங்க மேல ஒரு அபிஷேகம் இருக்கிறது, உங்க மேல ஒரு அழைப்பு இருக்கிறது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்க எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருக்காக ஒரு ஊழியத்தை செய்யும்படி அவர் அழைத்திருக்கிறார். அதுக்கு முன்னாடி நீங்கள் அத்தனை பேர் அவருடைய பிள்ளைகளாகும்படி அழைத்திருக்கிறார். அந்த பிள்ளைங்கிற அந்த அழைப்பே என்ன பண்ணுது அப்படின்னா, நீங்க எந்த வனாந்தரத்துல வாழ்ந்து கொண்டிருந்தாலும், எந்த வனாந்தர பாதையில கடந்து போனாலும் அங்க உங்களுக்கு உதவிகளை கொண்டு வந்து சேர்க்கிறது. இப்போ இந்த தாவீது இருக்கிறானே, இந்த தாவீது என்ன பண்றான்? இவனுக்கு இப்ப என்ன தேவை? அடுத்து ராஜாவாகிறதுக்கு இவனுக்கு ஆட்களோட சப்போர்ட் வேணும். என்ன வேணுங்க? அடுத்து ராஜாவாகிறதுக்கு ஆட்களோட சப்போர்ட் வேணும். இந்த சப்போர்ட் வேணும். அப்படிங்கும்போது ஆண்டவர் என்ன பண்றாரு? அவன் குடும்பத்து ஆட்கள் முதற்கொண்டு, சொந்த பந்தம் முதற்கொண்டு இவங்களையெல்லாம் ஆண்டவர் என்ன பண்றாருங்க? அவனிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறார். ஹல்லேலூயா. இப்போ இவன் சவுலை எதிர்த்து ஜெயிக்கணும். இப்போ இவனோட பிரச்சனையே என்ன? வனாந்தரத்துக்கு துரத்தப்பட்டு வனாந்தரத்தில் இருக்கிறான், உயிருக்கு பயந்துகிட்டு இருக்கிறான். ஆனால் அடுத்து ராஜாவாக வேண்டியவன், அழைப்பை நோக்கி முன்னேறி போக வேண்டியவன். இப்போ அவனுக்கு என்ன தேவைனா, அவனை யுத்தம் பண்ணி அவனை ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்ன வேணும்? ஒரு படை அவனுக்கு வேணும். ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் என்ன பண்ணாரு? இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமான்ட்டு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருங்க? அவன் கூட பிறந்தவங்க எல்லாரையும், தாய் தகப்பன் வீட்டார் எல்லாரையும் கொண்டு வந்து அவனோடு இணைக்கிறார். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, இப்போ அவன் கூட யாரெல்லாம் வந்து சேர்ந்துக்கிறாங்கன்னு 2வது வசனத்துல வருது. ஒடுக்கப்பட்டவர்கள் வருகிறார்கள். யார் வர்றாங்க? ஒடுக்கப்பட்டவர்கள் வருகிறார்கள், கடன்பட்டவர்கள் வருகிறார்கள், முறுமுறுக்கிறவர்கள் வருகிறார்கள். யாவரும் அவனோடே கூடிக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. அப்ப உங்க கூட இருக்கிறவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க? ஐயோ, எங்கூட இருக்கிறவங்கெல்லாம் என்னை விட மோசமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களோடு இணைத்து இருக்கிறாரே, அவங்களை கொண்டுதான் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இங்க ஒடுக்கப்பட்டவர்களும் கடன்பட்டவர்களும் முறுமுறுக்கிறவர்களும் எல்லாரும் அவனோட கூடிக்கிட்டாங்க. பார்த்தீங்களா? இப்போ கூடிக்கிட்டு அவன் அவர்களுக்கு தலைவனானான். ஹல்லேலூயா. அவன் ராஜாவாகிறதுக்கு முன்னாடி யுத்த வீரர்களுக்கு தலைவனாகல, ட்ரெயின்டு சோல்ஜர்ஸுக்கு அவன் தலைவனாகல, அவன் ஞானமுள்ளவர்களுக்கு தலைவனாகல, அவன் தளபதிகளுக்கு தலைவனாகல. எந்த பயிற்சியும் இல்லாத சாமானிய ஜனங்களாகிய கடன்பட்டவர்களும். கடன்பட்டவன் எப்படிங்க இருப்பான்? கடன்பட்டவன் தைரியமாவா போவான்? சொல்லுங்க. கடன்பட்டவன் எப்படி இருப்பான்? தைரியமா இருக்க மாட்டான். அவன் என்ன பண்ணுவான்? அவனே கூடி குறுகி இருப்பான். கடன்காரனை பார்த்து பதில் சொல்லி கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை இல்லையா? அப்ப அவனே கூடி குறுகி என்ன பண்ணிட்டு இருப்பான்? அவனே வந்து ரொம்ப பயந்தவனா இருப்பான். அப்படிப்பட்ட கடன்காரர்கள். அதே நேரத்தில் ஒடுக்கப்பட்டவர்கள்னா என்னதுங்க? அடிமையாக்கப்பட்டவர்கள். அவன் எப்படி இருப்பான்? குட்ட குனிஞ்சுக்கிட்டு தான் இருப்பான். புரியுதுங்களா? எத்தனை பேருக்கு புரியுது? ஒடுக்கப்பட்டவர்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்க? குட்ட குனிஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க, எதிர்த்து நிற்க மாட்டாங்க. அப்போ குட்ட குடியறவனையும் பயந்து சாகிறவனையும், அப்புறம் முறுமுறுக்கிறவர்கள், அவங்களுக்குள்ள சந்தோஷமே இருக்காது. எதை பார்த்தாலும் முறுமுறுத்துக்கிட்டே இருப்பாங்க. வாழ்க்கையில் திருப்தியே வராது. என்ன நடந்தாலும் அவங்களுக்கு என்ன வராதுங்க? வாழ்க்கையில் திருப்தியே வராது. அப்போ முறுமுறுக்கிறவர்கள் இவங்க எல்லாரும் அவனோட சேர்ந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. என் கூட எல்லாம் இப்படி ஆண்டவர் சேர்த்தாருன்னு வச்சுக்கோங்க. அப்படிதான் சேர்த்திருக்கிறாரு. சரி, பரவாயில்ல. என் கூட எல்லாம் ஆண்டவர் இப்படியெல்லாம் சேர்த்தாருன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? ஆண்டவரே, இதுங்களையெல்லாம் வச்சு நான் என்ன பண்ண முடியும்? ஆண்டவரே எனக்கு நல்ல ஞானமுள்ளவர்களை தாரும், ஆண்டவரே வல்லமையுள்ளவர்களை தாரும், பலனுள்ளவர்களை தாரும்னு சொல்லி நான் கேட்டுருவேன். ஹல்லேலூயா. ஆனால் இந்த தாவீது கூட அப்போ வந்து நின்னது யாரு அப்படின்னா, எல்லா விதத்துலையும் அவங்க தாவீதை விட அதிகமாக சஃபர் ஆனவங்க தான் அவனோட கூட இணைக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் அவங்க தாங்க உண்மையாக இருப்பாங்க. ஹல்லேலூயா. அவங்க தான் உண்மையாக இருப்பாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க கூட ஆண்டவர் யாரை இணைச்சி வச்சிருக்கிறாரோ, யாரை சேர்த்து வச்சிருக்கிறாரோ, அவங்க சாமானியர்களாக இருக்கலாம், ஆனால் அவங்க தான் உண்மையுள்ளவர்களாக இருப்பார்கள்.
அவங்க தான் உங்க அழைப்பை நோக்கி, உங்கள் ஆசீர்வாதத்தை நோக்கி நீங்கள் முன்னேறுகிறதற்கு காரணமாயிருப்பார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். எத்தனை பேர் இருந்தாங்க? 400 பேர் இருந்தாங்க. இதுல இருந்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு உண்மையுள்ள ஜனங்களை தருகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்களோ அந்த அழைப்பை நிறைவேற்றுகிறதற்கு உங்களுக்கு உண்மையுள்ள ஜனங்களை தருகிறார். ஊழியக்காரர்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுக்கு உண்மையுள்ள ஜனங்களை தருகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, உங்க கூட வச்சு அப்படியே உங்க கூட யாரெல்லாம் இருக்கிறாங்களோ உங்க வாழ்வின் நோக்கம், கர்த்தர் ஒவ்வொரு மனுஷனுக்கும் வாழ்வுக்குன்னு சொல்லி, வாழ்றதுக்குன்னு சொல்லி ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஊழிய நோக்கம் ஒன்றை வைத்திருக்கிறார். உங்களுக்குன்னு ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த ஊழிய நோக்கம், வாழ்க்கையின் நோக்கம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் ஆண்டவர் உங்களோடு கூட உங்கள் குடும்பத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால அதிருப்தி அடையாதீங்க, அதுக்காக சந்தோஷமா ஆண்டவரை துதியுங்க. ஹல்லேலூயா. இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், உங்க கணவருக்காக நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என் கணவருக்காக நன்றி, மனைவிக்காக, மற்றவங்கள மனைவிக்காக நன்றி, என் பிள்ளைகளுக்காக நன்றி, என் சகோதரருக்காக நன்றி, என் உறவுகளுக்காக நன்றி. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்ம கூட வச்சிருக்கிறாரு. அவங்கெல்லாம் பார்க்கறதுக்கு இப்போ எப்படி தெரியலாம் அப்படின்னா, அவங்கெல்லாம் நமக்கு விரோதமானவர்கள் மாதிரி தெரியலாம். ஆனால் இருக்காங்க, ஆனால் இல்லைங்கிறவங்கள விட்டுருங்க. எப்படிங்க? இருக்காங்க, இருந்தும் பிரயோஜனம் இல்லைங்கிறவங்கள விட்டுருங்க. இருந்து கூட நிற்கிறாங்களே. ஹல்லேலூயா. ஒரு கஷ்டத்தில், ஒரு பண கஷ்டத்தில் இருக்கிறீங்க. அப்போ என்ன செய்யறாங்க அப்படின்னா, பெரிய பணக்காரன் ஒரு அண்ணன் இருக்கிறான் உங்களுக்கு, ஆனால் அவன் எச்சக்கைய காக்கா ஓட்டுறது கிடையாது, மூஞ்ச திருப்பிட்டு போயிடுறான். அவனால என்ன பிரயோஜனம் கிடையாது. அவனை விட்டுருங்க. ஆனால் உங்களுக்கு நீங்கள் தான் அவனுக்கு உங்கள் பண கஷ்டத்துலையும் நீங்கள் தான் அவனுக்கு கொடுக்கணுங்கிற மாதிரி ஒருத்த கூடவே நிற்கிறானே, ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் நிற்கிறானே, என்கிட்ட இருந்தால் நான் உனக்கு உதவி செஞ்சிருவேன்னு சொல்லி நிற்கிறானே, அவன் உங்களுக்கு கொடுக்கறதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு மிகப்பெரிய இமோஷனல் ஸ்ட்ரென்த் அவன் கொடுக்குறான். உங்களுடைய உணர்வுகளுக்கான ஒரு பெரிய பலத்தை கொடுக்குறான். என் கூட ஆள் இருக்கு அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கொடுக்குறான். நான் தனியாள் இல்லை அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கொடுக்குறான். அந்த அண்ணன், அந்த தம்பி தாங்க உங்களுக்கு வேணும். ஹல்லேலூயா. தம்பியுடையான் படைக்கஞ்சான். ஹல்லேலூயா. அப்ப இந்த தாவீது கூட நிறைய தம்பிங்க வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. ஹல்லேலூயா. நிறைய பேர் வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. இந்த 400 பேரை கொண்டு இஸ்ரவேல் ராஜா கிட்ட இருந்த லட்சக்கணக்கான அந்த யுத்த வீரர்களுக்கு எதிராக இவங்க போய் யுத்தம் பண்ண ஆயத்தமாகிறார்கள். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன செய்வாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நம்ம வாழ்க்கையில உண்மையுள்ளவர்களை ஆண்டவர் இணைக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீங்க இணைச்சிருக்கிற உண்மையுள்ள நண்பர்களுக்காக நன்றி ஆண்டவரே, உண்மையுள்ள தாய் தகப்பனுக்காக நன்றி ஆண்டவரே, உண்மையுள்ள சகோதரர்களுக்காக நன்றி ஆண்டவரே, உண்மையுள்ள உறவுகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்போ இது எதுக்காக கொடுக்கிறார் அப்படின்னா, உங்கள் அழைப்பை நோக்கி நீங்கள் முன்னேறுகிறதற்காக கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க ஒரு சோசன் லீடரா இருந்தா, நீங்க ஒரு அழைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தலைவனாக இருந்தால், ஒரு தலைவியாக இருந்தால், உங்களோடு கூட ஆண்டவர் அநேகரை கொண்டு வந்து உங்களோடு இணைக்கிறார். ஹல்லேலூயா. உண்மையுள்ளவர்களை கொண்டு வந்து ஆண்டவர் இணைக்கிறார். ஹல்லேலூயா. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதவர்களை கொண்டு வந்து ஆண்டவர் இணைக்கிறார். ஹல்லேலூயா. சரி, ஓகே. அடுத்தது ஆண்டவர் என்ன செய்யறாரு, அந்த வனாந்தரத்துல கூட அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, நம்ம எக்ஸ்பெக்டே பண்ண முடியாதுங்க. ஆண்டவர் இப்படித்தான் என் தேவையை சந்திப்பார் அப்படின்னு சொல்லி நீங்க எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. என்ன பண்ண முடியாதுங்க? நீங்க எதிர்பார்க்கவே முடியாது. ஆண்டவர் என் தேவையை இப்படித்தான் சந்திப்பார். பல சமயங்கள்ல நீங்க என்ன பண்ணுவீங்க, ஆண்டவருக்கே ஆர்டர் போடுவீங்க. ஜபத்தில் என்னன்னு சொல்லுவீங்க, ஆண்டவரே இதை இப்படி செஞ்சு கொடுத்துருங்க ஆண்டவரே, ஆண்டவரே இதை இப்படி பண்ணியிருங்க ஆண்டவரே அப்படின்னு அவருக்கு நம்ம டைரக்ஷன் சொல்லுவோம். உங்களுக்கு ஒரு வழி அப்படின்னா அவருக்கு என்னதுங்க? ஆண்டவருக்கு 1000 வழி இருக்குதுங்க. ஹல்லேலூயா. நாம ஒரு வழியில யோசித்தா அவர் செயல்படுறது 1000 வழியில் அவர் செயல்பட முடியுங்க. ஒரே மாதிரியே செயல்பட மாட்டார். ஹல்லேலூயா. நம்ம
போன தடவை ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தில் வெற்றி கொடுத்துருப்பாரு, அதுக்கு ஒரு வழியை பயன்படுத்தி இருப்பார். ஆண்டவரை, போன தடவை நீங்கள் எனக்கு ஒரு வெற்றி கொடுத்தீங்கல்ல, இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் செஞ்சீங்கல்ல, அதே மாதிரியே அதே வழியிலேயே நீங்கள் அதே மாதிரியே அந்த ஆளை கொண்டே அப்படியே நீங்கள் செஞ்சுருங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆண்டவர் அந்த மாதிரி செய்ய மாட்டார். அவர் என்ன பண்ணுவாருங்க, அவர் தனக்கே உரிய பிரத்யேகமான வழி, 1000 வழியில தனக்கே உரிய பிரத்யேகமான ஒரு வழியை எடுத்து அந்த வழியில உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. அப்போ எதிர்பாராத ஆதாரங்கள் மூலமாக உங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம், எதிர்பாராத ஆதாரங்கள் மூலமாக என்னுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. இப்போ இந்த தாவீது அவன் வனாந்தரத்துல இருக்கும்போது என்ன பண்றான் அப்படின்னா, அவன் நோப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆசாரியன் கிட்ட போறாங்க. ஒரு ஆசாரியன் கிட்ட போய், அந்த ஆசாரியனுடைய பேரு அகிமெலேக்கு. சொல்லுங்க பார்க்கலாம், என்னதுங்க? அகிமெலேக்கு கிட்ட போறாங்க. அங்க போனதும் அகிமெலேக்கு கிட்ட அவன் ஆசாரியன் அவன்கிட்ட ஏதாவது கண்டிப்பா என்ன இருக்குங்க, சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கும். இவனும் இருக்கிறான், இவன் கூட ஆட்கள் இருக்கிறாங்க, சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு எதிர்பார்க்குறான். போய் கேட்குறான். கேட்கும்போது அந்த ஆசாரியன் கிட்ட அந்த நேரத்தில் பார்த்து என்ன இல்லை அப்படின்னா, எப்பவுமே அவங்க கிட்ட ஆசாரியர்கள் அப்படின்னா என்னதுங்க, கோயிலில் வர்ற ஏழை பாழைங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு கூட என்ன இருக்கும், அவங்க கிட்ட ஏராளமான அப்பங்கள் இருக்கும், ஆகாரம் இருக்கும். ஆனால் என்ன இல்லைங்க, அங்கே சுத்தமாகவே ஒன்றுமே இல்லை. இவன் போய் கேட்குற நேரம் ஒன்றுமே இல்லை. அப்போது அந்த ஆசாரியன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அங்கே பரிசுத்த அப்பம் என்ன இருக்குதுங்க, பரிசுத்த அப்பம் இருக்கிறது. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த அப்பத்தை புசிச்சான் பாருங்க அவன். ஹல்லேலூயா. இப்ப கர்த்தருடைய சரீரத்தை புசித்து பாடம் பண்ணுகிறோம் நாம. பழைய ஏற்பாட்டில் அந்த ராஜா ஆசாரியர்கள் மட்டுமே புசிக்கக்கூடிய அந்த பரிசுத்த அப்பம், அந்த அப்பத்தை அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அதை அவன் புசிக்கிறாங்க. இப்போ அவன்கிட்ட அவன் வனாந்தரத்துக்கு ஓடி வரும்போது அவன்கிட்ட சாப்பாடு கிடையாது, யுத்தம் பண்ணணும்னா அவன்கிட்ட வாள் கிடையாது, அல்லது என்ன சொல்லுவாங்க பட்டயம் கிடையாது, எதுவுமே இல்லாம தான் வெறுங்கையோட அவன் கடந்து போறான். வெறுங்கையோட கடந்து போன அவனை ஆண்டவர் என்ன செய்யறாருங்க, அங்க அந்த ஆசாரியன் கிட்ட போய் சாப்பாடு கேட்கும்போது அவன் என்ன கொடுக்குறாங்க, பரிசுத்த அப்பத்தை கொடுக்கிறான். ஹல்லேலூயா. பரிசுத்த அப்பத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாம கோலியாத்துடைய பட்டயத்தை கொடுக்கிறான். எதை கொடுக்குறாங்க, யுத்தம் பண்றதுக்கு கோலியாத்துடைய பட்டயத்தை கொடுக்கிறான். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, இல்லாதவற்றை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். ஹல்லேலூயா. நான் வனாந்தரத்துல இருக்கிறேன், எனக்கு எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. என் தேவை நான் இப்போ எனக்கு நீங்கள் சொல்லலாம் 1000 விதத்தில் உங்கள் தேவையை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பண தேவையா, உடல் சுகத்தின் தேவையா, சந்தோஷத்தின் தேவையா, சமாதானத்தின் தேவையா, மன தேவையா, உணர்வுகளின் தேவையா, இது மாதிரி 1000 தேவைகளை நீங்கள் சொல்லிக்கிட்டே போங்க. பிள்ளைகளின் தேவை, பிள்ளைகளின் தேவை, இப்படி ஒவ்வொன்றா 1000 காரியங்களை நீங்கள் சொல்லிக்கிட்டே போங்க. ஆனால் நீங்கள் எந்த வனாந்தரத்தில் இருந்தாலும் சரி, வனாந்தரத்துல எலியாவை காகத்தை கொண்டு போஷித்த தேவன். ஹல்லேலூயா. ஆகார் அந்த பிள்ளையை எடுத்துக்கிட்டு, இஸ்மவேலை எடுத்துக்கிட்டு வனாந்தரத்துல தாங்க போய் தண்ணி கிடைக்காம அழுதுகிட்டு இருந்தா. என்ன பண்ணா, பிள்ளை செத்து போயிடும்னு நினச்சிக்கிட்டு தண்ணி கிடைக்காம அழுதுகிட்டு இருந்தா. ஆனால் அந்த வனாந்தரத்தில் தான் அந்த பிள்ளைய போஷிக்கிறதுக்கு ஒரு தேவதூதன் வந்து என்ன பண்ணுறான், தண்ணி இங்கே இருக்குது. ஹல்லேலூயா. அங்கே தண்ணி இருக்கிற இடத்தை காட்டுகிறான். இவ போய் அங்கே போய் என்ன பண்ணுறா, துறவண்டையில் தண்ணியாவ பெற்றுக்கொள்ளுகிறாள். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, நீ வனாந்தரத்துக்கு போகணுமா, அங்க தண்ணியை ஏற்கனவே அவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில என்ன வேணுமோ அதை ஏற்கனவே அவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். உங்க அழைப்புக்கு தேவையானது எல்லாவற்றையும் அவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். உங்க வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாவற்றையும் ஏற்கனவே உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஏற்ற நேரத்தில் அது தானா வந்து சேரும். ஹல்லேலூயா. விசுவாசத்தோட நீங்க, அவர் என் கூட இருக்கிறார், தேவன் என்னோடு இருக்கிறாரா, இல்ல பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா.
நான் தேடி வந்து என் தேவைகளை நீங்க சந்திக்கிறவர் அல்ல, நீங்க என்னை தேடி வந்து என் தேவைகளை சந்திக்கிற தேவன். ஹல்லேலூயா. அப்போ அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, இங்க பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 21:6 பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து எடுக்கப்பட்ட சமூக தப்பங்களை தவிர வேறே அப்பம் அங்கே இராதபடியினால் ஆசாரியன் அவனுக்கு பரிசுத்த அப்பத்தை கொடுத்தான். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாருங்க, ஒரு மனுஷனுக்காக, தாவீது என்ற அழைக்கப்பட்டவனுக்காக, தாவீது என்ற தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்காக, தாவீது என்கிற தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவனுக்காக அவர் என்ன பண்றாருங்க, ஆசாரியர் மட்டுமே புசிக்க வேண்டியதான அந்த பரிசுத்த அப்பத்தை அவனுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படித்தாங்க ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில எதிர்பாராத நேரத்துல எத்தனை தடவை நீங்க சாட்சி சொல்லி இருக்கீங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆண்டவர் என் தேவையை இப்படி சந்திப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நாம எத்தனை தடவை சொல்லுவோம். நான் ஒரு ஊழியக்காரரை குறித்து ஒரு சாட்சி கேள்விப்பட்டேன். என்னன்னா, அவங்க சர்ச் கட்டுறதுக்கு, இது பல வருடம், கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் முன்னாடி நடந்த ஒரு காரியம். அவங்க சர்ச் கட்டுறதுக்கு என்ன பண்ணாங்க, சில சபையில் இருக்கக்கூடிய கொஞ்சம் நல்ல வசதியாக இருக்கக்கூடிய சிலரெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, அவங்களுடைய வீட்டு பத்திரமெல்லாம் கொடுத்து அந்த வீட்டு பத்திரத்தை கொண்டு போய் பேங்க்கில் வச்சு அங்கே இருந்து கடனை வாங்கி அந்த கடன் பணத்தில் எல்லாம் போட்டு சபை கட்டிடத்தை இவங்க கட்டி முடிக்கிறாங்க. அப்படி கட்டி முடித்ததும் அதுக்கப்புறம் என்னாச்சு, காலங்கள் போய்கிட்டே இருக்குது. அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த பிள்ளைகளுக்கு ஒரு தேவை வருது. கொடுத்தாங்க இல்லையா, பத்திரம் கொடுத்தாங்க இல்லையா, அந்த பிள்ளைகளுக்கு ஒரு தேவை வருது. அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பத்திரம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அதை மீட்டு கொடுங்க, எத்தனை வருஷம் ஆயிருச்சு, எங்களுக்கு அதை மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மீட்கிறதுக்கு இந்த பாஸ்டர் கையில் பணம் இல்லை. எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு, என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு. அப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போது அந்த சூழ்நிலையில் ஒரு 25 லட்சம் தேவைப்பட்டதுங்க. எவ்வளோ தேவைப்பட்டதுங்க? 25 லட்சம். 20 வருஷம் முன்னாடி 25 லட்சம்னா எவ்வளோ பெரிய பணம்னு பாருங்க. 25 லட்சம் தேவைப்பட்டதுங்க. ஆனால் அந்த 25 லட்சத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இவர் முழிச்சிட்டு இருக்கும்போது கடைசியில் ஜெபம் பண்ணுறாரு, எல்லாம் பண்ணுறாருங்க. ஆனால் ஒரு பக்கம் ஒரு போராட்டம். என்ன பண்ணிட்டாரு, கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. பாஸ்டரமாவும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வர்றாங்க. என்ன முடிவுக்கு வர்றாங்க அப்படின்னா, இந்த சர்ச்சை நம்ம வித்தரலாம், என்ன பண்ணிடலாம், விற்று அந்த விசுவாசிகளுக்கெல்லாம் கடனை கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு ஆளெல்லாம் பேசிட்டாங்க. ஆளும் வந்து போகிறாங்க. இந்த பாஸ்டர் ஒரு நாள் வெளியில் போயிட்டாரு, ஏதோ பணம் ரெடி பண்ணுறதுக்காக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டாரு, யார்கிட்டையாவது கேட்டு பார்க்கலான்ட்டு. அந்த டைமுக்கு ஒருத்தர் வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்துட்டு பாஸ்டரம்மாவை பார்த்துருக்கிறாரு. பாஸ்டரம்மாவை பார்த்துட்டு கேட்டிருக்கிறாரு, இந்த சர்ச்சை நீங்கள் விற்க போகிறீங்க, இந்த கட்டடத்தை நீங்கள் விற்க போகிறீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், எவ்வளவுக்கு விற்கலான்ட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். கேட்டதும் அவங்க குறிப்பிட்ட அமௌண்ட்டை சொல்லி இருக்கிறாங்க. உங்களுக்கு எவ்வளவு தான் பணம் தேவைப்படுது, ஏன் விற்கிறீங்க சர்ச்சை, எவ்வளவு தான் உங்களுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராமா. கேட்டுட்டு எங்களுக்கு ஒரு 25 லட்ச ரூபா பணம் தேவைப்படுது அப்படின்னு சொன்னதும் இவர் வாங்குற மாதிரியே பேசிட்டு இவர் போயிட்டாராம். போயிட்டு கொஞ்ச நேரம் கழித்து திரும்பி வந்தாராம். திரும்பி வந்து ஒரு சூட்கேஸை இதை பாஸ்டர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராமா. போனதுக்கப்புறம் இந்த பாஸ்டரம்மாவும் அதெல்லாம் ஒன்றும் பெருசாக பார்க்கலாம் இல்லை, கொண்டு போய் சூட்கேஸாக அப்படியே வீட்டில் வச்சுட்டாங்க. பாஸ்டர் ஒருத்தர் சூட்கேஸ் கொடுத்துட்டு போனார் அப்படின்னு சொல்லவும் அந்த பாஸ்டர் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கிறாரு. பார்த்தா 25 லட்ச ரூபாய் அதில் பணம் இருக்குது. ஹல்லேலூயா. அவரு அந்த பாஸ்டர் இந்த 25 வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, இன்னைக்கு அவங்க சர்ச்சு நல்ல நிலைமைக்கு வந்துருச்சு. 2000 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. நல்ல பெரிய சபை, ஒரு 3-4 அடுக்கில் கட்டி இருக்கிறாங்க. இப்போ அந்த பாஸ்டர் அந்த யார் ஹெல்ப் பண்ணாங்களோ அதை வீடியோலையெல்லாம் போடுறாரு. யார் ஹெல்ப் பண்ணீங்களோ அவங்க அந்த 25 லட்ச ரூபா பணத்தை நீங்கள் வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருடமும் அவங்க சபையோட ஆண்டு விழாவப்போ அவர் அதை வீடியோவாக போட்டு அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இன்னைக்கு வரையிலும் யாரும் அந்த பணத்தை வாங்கிறதுக்கு வரவே இல்லைங்க. கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அவர் ஆசீர்வதிக்கிறது. ஹல்லேலூயா.
அப்போ நாம எந்த ஒரு தேவைக்கு மத்தியில இருந்தாலும் சரிங்க, எந்த ஒரு சூழ்நிலைக்கு மத்தியில இருந்தாலும் சரிங்க, ஆண்டவரை மட்டும் உறுதியா விசுவாசத்தோட பிடிச்சுக்கிட்டு இருந்தா, நீங்க அந்த அழைப்பில் ஓடிக்கொண்டிருந்தால், அவர் அழைத்த அழைப்பில் உறுதியாய் நின்று கொண்டிருந்தால், அவருடைய அழைப்பில் நீங்கள் ஓடிக்கொண்டிருந்தால், எதிர்பாராத ஆதாரங்கள் மூலமாக உங்கள் வாழ்வாதாரத்தை அவர் சந்திப்பார். ஹல்லேலூயா. உங்களை பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எப்பவுமே நாம எதிர்பார்க்காத வழிகளில் இருந்து நமக்கு வாய்க்க பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், ஆண்டவர் உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்காத வழிகளில் இருந்து உங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. அப்ப எப்பவுமே எந்த ஒரு காரியத்திற்காகவும், எந்த ஒரு தேவைக்காகவும், எந்த ஒரு குறைவுக்காகவும், ஆண்டவரே எனக்கு இப்படி பண்ணுங்க ஆண்டவரே, இப்படி பண்ணுங்க ஆண்டவரே, அதை சொல்லாதீங்க. அவர் சர்வ ஞானிங்க, அவர் சர்வ வியாபகருங்க. அவர் சர்வ ஞானியா இருக்கிறதுனால அந்த பிரச்சனையோட முதல் என்னன்னு அவருக்கு தெரியும், அதன் முடிவு என்னங்கிறது அவருக்கு தெரியுங்க. ஹல்லேலூயா. அப்போ ஒரு பிரச்சனையோட முதல் என்னன்னு அவருக்கு தெரியும், முடிவு என்னன்னு அவருக்கு தெரியறதுனால அதை என்ன பண்ணா அது தீருங்கிறதும் அவருக்கு தெரியுங்க. ஹல்லேலூயா. எதை தின்னா பித்தந்தெளியும்ட்டு நாம யோசிப்போம், ஆனா அவர் எதை பண்ணா இதுக்கு ஒரு முடிவு வருங்கிறது அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும். ஹல்லேலூயா. அப்ப அவர் அற்புதமான வழியில உங்களுடைய வாழ்க்கையை அவர் சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். உங்க வாழ்க்கையின் பகுதிகளை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா.